வணக்கம் நண்பர்களே. வருடம் முழுவதும் அவரவர் உடலின் மீது அக்கறை கொண்டவர்களாய் தன் உடலை பேணி காக்கவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பல முயற்சிகளை மேற்கொண்டு தனக்கென தன்னிலையை பாசிட்டிவாக மாற்றிக்கொண்டு பல குறிக்கோள்கள் உறுதிமொழிகள் எடுத்து காலம் நேரத்தின் மகிமையை உணர்ந்தவராய் உடல் உறுப்பு கடிகார கால அட்டவணைப்படி நம்மை நாமே நம் மனநிலையை ஒருமுகப்படுத்தி அவரவர் கையெழுத்தினால் பேப்பரை எடுத்து திட்டமிட்டு எழுதி ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பயிற்சியை தினமும் காலையில் வாசித்து பயிற்சி பெற இருக்கின்றோம். எனர்ஜிகோம் குடும்ப உறுப்பினர்களாய் இணைந்த உறவுகள் அனைவருமே பயிற்சி பெறலாம். பயிற்சி சிறப்பாக இருக்கும். நம் உடல்நிலையை நாம் அதிகம் கவனிக்க முடியும். மற்ற வேலைகள் செய்யவும் நமக்கு நிறைய நேரம் இருக்கும். இந்த பயிற்சிகள் நம்ம செய்யும் போது நமக்கு நம்மளுடைய உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதே நேரத்துல நமக்கு நம்மளுடைய ஜாப்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்மளுடைய வேலை செய்யறதுக்கும் நமக்கு அதிக நேரம் இருக்கும். அதை நம்ம எனர்ஜெட்டிக்கா செய்யறதுக்கும் நமக்கு இந்த பயிற்சி சப்போர்ட்டா இருக்கும். தினமும் வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப்ல உள்ள ஸ்டேட்டஸ் மூலமாகவும் பயிற்சிக்குரிய வீடியோ இருக்கும். அல்லது பயிற்சி பெறுபவர்களுக்கான உரிய லிங்க் வாட்ஸ்அப்லயும் இருக்கும், டெலகிராம்லயும் இருக்கும். இந்த லிங்க்ல நீங்க இணைந்து வருடம் முழுவதும் பயிற்சி பெறவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த மாதிரி நீங்க பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா நமக்குன்னு திட்டமிட்டு அவரவர் கையெழுத்துல நீங்க பேப்பர் எடுத்து எடுத்தா மட்டும்தான் நமக்கு இதை நம்மளால பண்ண முடியும். இதோ என்னுடைய கால அட்டவணை, உடல் உறுப்பு கடிகார நேரப்படி நான் வகுத்த அட்டவணை, குறிக்கோள், உறுதிமொழி மற்றும் தினமும் காலையில் நாம் நான் சொல்ல வேண்டிய தாரக மந்திரமும் இப்போ நம்ம பார்ப்போம். நான் ஆரோக்கியமாக வாழ ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கும் கால அட்டவணை. நான் அனிதா ஜெரோம். நான் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் 2 நிமிட பாட்டு கேட்பேன். நான் நாபி சக்கரம் மூலம் என் உடல் உள்ளுறுப்புகளை சமப்படுத்துவேன். நான் என் கை கால்களை நீட்டி மடக்கி சோம்பல் முறிப்பேன். நான் என் தலையணை கடியில் உள்ள சீப்பை எடுத்து தலை வாருவேன். நான் சிறுநீர் கழிப்பேன், முகம் கழுவுவேன். நான் வாய்க்குளியலில் ஆயிலை ஊற்றி 8 நடைபயிற்சி மேற்கொள்வேன். நான் வாய்க்குளியலில் வாட்டர் புல்லிங் செய்வேன். நான் கல்லுப்பு மஞ்சத்தூள் பயன்படுத்தி பல் துலக்கி அதன் பின் தேவைப்பட்டால் மூலிகை பற்பசையால் பல் துலக்குவேன். நான் கண், மூக்கு, காது குளியல் மற்றும் கை குளியலை கல்லுப்பு பயன்படுத்தி குளிப்பேன். நான் எனக்கு தேவையான அளவு தண்ணீரை எடுத்து உட்கார்ந்து நாக்குக்கடியில் ஊற்றி குடிப்பேன். நான் பெருங்குடலை சுத்தம் செய்வேன். நான் உத்தம குளியல் அதிகாலையில் 4 மணி முதல் 5 மணிக்குள் குளிப்பேன். நான் கடவுளை தொழுவேன், விவிலியம் வாசிப்பேன். நான் அமைதியாக அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்வேன். நான் தேவைப்பட்டால் ஏதாவது மூலிகை டீ எடுப்பேன். நான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு 6 மணிக்கு திருப்பலிக்கு செல்வேன். நான் ஏர் புல்லிங், லைட் புல்லிங், சன்ரைஸ் செய்வேன். நான் உடற்பயிற்சி மற்றும் 5 தோப்பு கரணம் போடுவேன். நான் வீட்டு வேலைகளை மேற்கொள்வேன். நான் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாக பாடங்களை படிப்பேன். நான் காலை உணவாக இயற்கை உணவுகளை தயாரித்து 8:15 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் பாய் விரித்து தரையில் சமணமிட்டு அமர்ந்து ரசித்து ருசித்து மென்று மெதுவாக குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடுவேன். நான் 8:55க்கு தண்ணீர் குடிப்பேன். நான் காலை 9 மணி முதல் 11 மணி வரை எந்தவித உணவோ தண்ணீரோ எதுவுமே எடுக்க மாட்டேன். நான் 11:30 மணிக்கு ஹெர்பல் டீ அல்லது ஏதாவது சூப் குடிப்பேன். நான் மதிய வேளையில் சன்சைன் பார்த்து ஏர் புல்லிங், லைட் புல்லிங் பண்ணுவேன். நான் 11:30 மணி முதல்
மாலை 6:30 மணி வரை எந்தவித உணவு எனக்கு தேவையோ அந்த உணவை நான் எடுத்து சாப்பிடுவேன். நான் மதியம் தூங்குவதை தவிர்ப்பேன். நான் மாலையில் 6 மணிக்கு சன்செட் பார்த்து ஏர் புல்லிங் லைட் புல்லிங் பண்ணுவேன். நான் மாலையில் 6:30 மணிக்கு மேல் தண்ணீரை தவிர வேற எந்த உணவும் எடுக்க மாட்டேன். நான் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் சிறிது நேரம் தியானம் பண்ணுவேன். நான் இரவு 9:30க்கு இரவு கசாயம் ரெடி பண்ணி அருந்துவேன். நான் இரவு 9:45 மணிக்கு மேல் குடும்பத்துடன் நன்றி வழிபாடு செய்வேன். நான் இரவு படுப்பதற்கு முன் ஆயில் புல்லிங், வாட்டர் புல்லிங், ஐ பாத், பிரஸ்ஸிங், ஃபேஸ் பாத், ஃபுட் பாத் அவசியம் செய்வேன். நான் இரவு 10:30க்கு படுக்கையில் கோம்பிங், சோலார் பிளக்ஸஸ், நைட் பிரேயர், பெல்லி பாத், மைல்டு மியூசிக் கேட்டு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் தூங்குவேன். நான் இரவு 11 மணி முதல் காலை 4 மணி வரை என் மொபைலை வேற அறையில் வைத்து விடுவேன். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு குறிக்கோளுடன் செயல்படுவேன் என உறுதியளிக்கிறேன். தங்கள் உண்மையுள்ள அனிதா ஜெரோம். உறுதிமொழி: எந்த ஒரு செயலும் குறிக்கோள் என்று ஒன்று இல்லாமல் செயல்படுவதில்லை. நமக்கு நாமே எடுக்கப்படும் குறிக்கோள், தீர்மானம், முடிவு அல்லது உறுதிமொழியை மேற்கொண்டு செயல்படுவதால் நான் என் உடலுள்ள ஆன்ம நலனை மேம்படுத்த முடியும் என்பது என் எண்ணம். நான் எடுக்கும் உறுதிமொழியை என் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் எனர்ஜிகோமை சார்ந்த குடும்ப உறவினர்களும் சேர்ந்து மேற்கொண்டால் அனைவரும் நலமுடன் ஆரோக்கியமான மனநிலையில் வாழலாம். நான் அனிதா ஜெரோம். என்னால் ஜெபிக்க முடியும். என்னால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். என்னால் இரவு சீக்கிரமே தூங்க முடியும். என்னால் சிரிக்க முடியும். என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியும். என்னால் சம்மணம் போட்டு உட்கார முடியும். என்னால் எனது பணிகளை சரிவர செய்ய முடியும். என்னால் பல முயற்சிகளை மேற்கொண்டு என் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். என்னால் சாதிக்க முடியும். என்னால் ஜெயிக்க முடியும். என்னால் வெற்றியாளனாக முடியும். தினமும் காலையில் வாசிக்க வேண்டிய தாரக மந்திரம்: நான் அனிதா ஜெரோம். நான் இன்று ஜெபம் பண்ணுவேன். நான் இன்று எல்லோரிடமும் அன்பாயிருப்பேன். நான் இன்று உண்மையை பேசுவேன். நான் இன்று மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் இன்று கோபப்பட மாட்டேன். நான் இன்று யாரிடமும் வெறுப்பு காண்பிக்க மாட்டேன். நான் இன்று எல்லோருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன். நான் இன்று சிரித்த முகத்துடன் இருப்பேன். நான் இன்று யாரையும் திட்ட மாட்டேன். நான் இன்று கூப்பிட்டவுடன் பதில் கொடுப்பேன். நான் இன்று பெரியோரையும் சிறியோரையும் மதித்து நடப்பேன். நான் இன்று சுறுசுறுப்பாய் இருப்பேன். நான் இன்று என் பணிகளை ஆசையுடன் செய்வேன். நான் இன்று என்னை சுற்றியுள்ள இடத்தை தூய்மைப்படுத்துவேன். நான் இன்று சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்வேன். நான் இன்று எடுத்த பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பேன். நான் இன்று ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன். நான் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவேன். நான் இன்று குறித்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை உடனுக்குடன் செய்வேன். நான் இன்று உண்ணும் உணவில் அக்கறை காட்டுவேன். நான் இன்று உண்ணப்போகும் உணவை அன்புடனும் ஆசையுடனும் தயாரித்து எனக்கு தேவையான அளவு எடுத்து அழகாக சமணமிட்டு அமர்ந்து வீணாக்காமல் ரசித்து ருசித்து உமிழ்நீருடன் கலந்து உண்பேன். நான் இன்று தூங்கும் இடத்தை விட்டு வெகு தொலைவில் என் மொபைலை வைத்து விடுவேன். நான் இன்று இரவு 10:45க்கு மேல் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணி விடுவேன். நான் இன்று இரவு ஆழ்ந்து தூங்க முயற்சிப்பேன். இவை அனைத்துமே
நான் ஏறக்குறைய 5-6 வருடங்களாக திட்டமிட்டது. இடையிடையே ஃபாலோ பண்ணுவோம், குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போ தான் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு கொண்டு வர முடிகிறது. தொடர்ந்து ஒரு 8 மாத காலங்களாக காலை உணவை இயற்கை உணவாக மாற்றியாச்சு. எங்கள் வீட்டில் மாலையில் 6:30 மணிக்குள்ளே நாங்கள் இரவு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுடைய கிச்சனை நாங்கள் மூடி பழகிட்டோம். 6:30 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் வந்து கிச்சன் திறந்துருக்காது. இப்போது எங்களுடைய வீட்டில் பார்த்தோன்னா உடல் அளவிலும் மனது அளவிலும் நல்ல மாற்றம் இருக்குது. எங்களுக்கு அந்த மாற்றம் தெரியுது. பல ஆண்டுகள் என்னிடம் சிகிச்சை பெற்ற நபர்கள் மற்றும் அவரவர் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக என்னிடம் சொன்ன கருத்துக்கள், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கூட நாங்கள் வந்து நிறைய கவுன்சிலிங் எடுத்தது. இந்த வருஷம்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறையா கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம், டீச்சர்ஸ்க்கு நிறையா கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்களுடைய எல்லாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த குறிக்கோள், இந்த உறுதிமொழி இது எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கு. ரெடி பண்ணதுனால நாங்கள் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறேன். இது எல்லாமே ஒவ்வொரு வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் நம்ம கற்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். குழந்தைகளுடன் நாமும் இந்த குறிக்கோளை தாரக மந்திரத்தை நம்ம பின்பற்றினால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆரோக்கிய ஒழுக்கத்தில் வளர்க்க முடியும் அப்படின்றது தீர்க்கமான உண்மை. எனவே நீங்களும் இதே போல உங்கள் கையால் எழுதி உங்கள் வீடுகளில் ஒரு இடத்தில் ஒட்டி வைத்து அல்லது லேமினேஷன் செய்து தினமும் வாசித்து பயிற்சி எடுக்க முயற்சி செய்யுங்கள். நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அன்பான உறவுகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொண்டு உடல் உள்ள ஆரோக்கிய நலனை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஆர்கன் கிளாக் தியரியில உங்களால் எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ உடல் உறுப்பு கடிகாரம் 24 மணி நேரத்தில் அதன் உறுப்புகள் செயல்படுவதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் இனி வரும் காலங்களில் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைக்க முடியும். இரவு நேரம் தூக்கத்தை திருடாதீங்க. கண்டிப்பாக இரவு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்குவது அவசியம், கண்டிப்பாக வேணும். மெலடோனின் ஹார்மோன் சுரக்கிறதுனால இருட்டுக்குள்ளே தான் நீங்கள் தூங்கணும். அதனால் மெலடோனின் ஹார்மோன் சுரந்து நல்லா நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்முடைய செல்ஃபோன் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது. செல்ஃபோன் நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா மணி பார்க்கறதுக்காக எடுக்கும் பொழுது அந்த ரேஸ் வந்து நம்மளை தாக்குது. அப்போ மெலடோனின் ஹார்மோன் கட் ஆகுது. அதனால் நம்ம எல்லா பயிற்சிகளையும் சரிவர செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வந்து மேற்கொள்ள முடியும். எனர்ஜி ஹோம் உறுப்பினர்கள் எல்லாருமே உங்கள் உடல்நலனை அக்கறை காட்டுவோம். நீங்கள் வந்து தொடர்ந்து பயணியுங்கள். நன்றி, வணக்கம்.